நல்லா இருக்கும். நல்லா இருக்கியா? நல்லா இருக்கீங்களாண்ணே? உடம்பு எப்படி இருக்கு? வலி எப்படி இருக்கு? நாளைக்கு செவ்வாய்க்கிழமை வர சொன்னாங்க ஆஸ்பத்திரிக்கு. செவ்வாய்க்கிழமை போனதுக்கு இந்த குடல் ஆபரேஷன் பண்ணதுக்கு இந்த எக்ஸ்ரே எடுக்கணுமா, ஸ்கேன் எடுக்கணும்னு சொன்னாங்க. என்ன செய்யுது? வலிக்குது. வயிற்று வலிக்குது. எங்கன வலிக்குது? டாக்டர் தெளிவா கேட்கணும், ஏன் இந்த வலி வரக்கூடாது. அதனாலதான் ஸ்கேன் எடுத்து பாக்கலாம்னு சொன்னாங்க சாரு. அதுக்கு சார் இப்ப இந்த கையில பணம் இல்ல நாங்க சொன்னோம். நீங்க எனக்கு அன்னைக்கே போன் அடிச்சிருக்க வேண்டியதானே? உங்களுக்கு எப்படி இருக்கு? உடம்பு எப்படி இருக்கு? கண்ணு என்ன சரியாகும்? செருப்பு கூட போடாம கூட்டு வந்துருக்கீங்க. செருப்பு பணம் தரேன், நீங்க முதல்ல ஸ்கேன் பண்ணிருங்க. மளிகை ஜாமான்லாம் இருக்கா? வேணுமா? மளிகை ஜாமான் வாங்கி தரேன். கை 3 நாளா வலியோட அவளுக்கு சொல்ல தெரியுமாப்பா? குழந்தை அவ சொல்லிக்கிட்டே தான் இருந்தா, என்கிட்ட கையில பணம் இல்ல. நீ நல்லா சாப்பிடுறது இல்ல, அதனாலதான் உனக்கு வயிறு வலிக்குது. நல்லா சாப்பிட்டா தெம்பா இருந்தாதானே வலி இல்லாம இருக்கும். இன்னும் பாரு, அதை ஒல்லி அங்க பாரு, கைய பாரு, இன்னும் அதே ஒல்லியாதான் இருக்கு. அப்ப நான் இன்னும் நல்லா சாப்பிடறானா? சாப்பிட மாட்டேங்கிறேன். அதான் ஒழுங்கா சாப்பாடு இல்ல. ஒழுங்கா சாப்பாடு இருந்தா சாப்பிடலாம். நம்ம எங்க சும்மா போனா ஒரு ரசம் வைக்கிறோம், இல்லன்னா அது ஒரு நல்ல நான் உங்க பாருங்க, இந்த வார்த்தை சொல்லாங்க. உங்களுக்கு என்ன ஜாமான் வேணுமோ கடையில வாங்க, அப்படியே வாங்கிட்டு என்னென்ன நல்ல அவளுக்கு என்ன சத்தெல்லாம் கொடுக்க சொல்லுவாங்களோ, சத்தான பொருள் என்னென்ன இருக்கோ எல்லாம் வாங்கி அதை கொடுங்கக்கா. நான் ஏன்னா இப்போ என்ன எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை, பாப்பாக்கு இந்த மாதிரி பிரச்சனை நீங்க சொல்லிட்டீங்கன்னா அடுத்து நான் உடனே வந்து பார்க்க போறேன். இருந்தாலும் நம்ம அதை எப்படி விட முடியுமா? இன்னும் நீங்க நிறைய சேவிங் உங்களுக்கு கடவுள் நல்ல உங்களோட ஆசீர்வாதம் எல்லாம் இருந்தா போதும். இந்தாங்க அக்கா, ஸ்கேனுக்கு இதுல பணம் இருக்கு. சரியா? முதல்ல நீங்க என்ன சொல்லாங்கிறது எனக்கு உடனே போன் பண்றீங்க. நீங்க கையோட நீங்க இருக்கீங்க தைரியத்துல நான் வரல, நான் வரணும், நான் வரேன். சரி, நீங்க விவரமா டாக்டர்கிட்ட எதுக்கு இந்த வலி வருது அப்படிங்கறத ஸ்கேன் பண்ணிட்டு எனக்கு தெளிவா கேளுங்க. அதே மாதிரி உங்களுக்கு என்ன ஜாமான் வேணுமோ அந்த எல்லாம் இது பண்ணி முதல்ல டாக்டர் போய் பார்த்துட்டு தெளிவா கேளுங்க. அவ ஏன் வலிக்குதுங்கிற, அது மாதிரி ஸ்கூலுக்கு போல இன்னும் ஏன் வலி இருக்கு பாப்பாக்கு, அவ சரியாகணும்னா என்ன செய்யணுங்கிறத கேட்டுட்டு வாங்க. அதுக்குள்ள அடுத்த ஏற்பாடு நம்ம பண்ண போல இதை வச்சு ஸ்கேன் பண்ணுங்க. வேற ஏதாவது தேவைனாலும் எனக்கு போன் பண்ணுங்க. ஜாமான் வாங்கிடுவோம் இதே கடையிலையா? நீங்க பாத்துக்கோங்க. கொஞ்சம் அவங்க இது பண்ணா கூட நீங்க எனக்கு போன் அடிங்க. சரியா? என்ன எல்லாத்தையும் அப்படியே வாங்கிக்கோ. என்னென்ன ஜாமான் வேணுமோ வாங்கி போய் சொல்ல சொல்லுங்க. மிளகாத்தூள், மல்லித்தூள், பிடிச்ச என்ன வேணுமோ வாங்கிக்கோ. மிக்சர் வேற, கேக்கு, பாப்பா என்னென்ன கேக்குதோ கொடுத்துருங்க. எங்க போனாலும் செருப்பு போட்டுட்டு தான் போகணும். சரியா? உனக்கு என்ன செருப்பு பிடிக்குதோ வாங்கிக்கோ. நீ எது பிடிக்குதோ எடுத்துக்கோ. கரெக்டா இருக்கா? ஓகே, எல்லாம் ஓகே தானே? நீங்க கேட்ட எல்லாம் இனிமே எல்லாம் வாங்கி கொடுத்துரு. இனிமே சத்தானது மட்டும் தான் சாப்பிடுற. சரியா? கேட்டல காம்ப்ளான் இது. நான் இது ஸ்நாக்ஸ் இருக்கு, பாப்பாக்கு எல்லா ஸ்நாக்ஸ் இருக்கு, எல்லாம் கேட்ட ஸ்நாக்ஸ்லாம் இருக்கு. இனிமே நல்லா சாப்பிட்டு உடம்பு பார்த்தோம்னா அழக்கூடாது, இன்னும் வலிக்குதுன்னு டாக்டர் போய் ஸ்கேன் பண்ணிடலாம். ஓகேவா? சரியாக்கா? நீங்க பாத்துக்கோ. உங்களுக்கு சந்தோஷம் தானக்கா? ஓகே, எதனால எனக்கு சொல்லுங்க, நீங்க சொன்னாதான் எனக்கு தெரியும். சரியா? நல்ல சாப்பாடு இல்லாம இருந்தா நல்ல சாப்பாடு கொடுத்தீங்க. பாப்பா எது ஆசைப்பட்டு கேட்டால வாங்கி கொடுத்தீங்க. சந்தோஷம். செருப்பு, ஆமா செருப்பு இனிமே போட்டுதான் போனோம். சரியா? நீங்க நன்றிலாம் சொல்ல வேணா. நீங்க உங்க பிள்ளை நீங்க நல்லா இருந்தாலே போதும்க்கா. சரி, போயிட்டு வரட்டுமா? இந்த இட்லி வாங்கிட்டு வந்து சாப்பிடணும். சரியா? நல்லா இருக்கா?